த ஆடிசி. இது ஒரு சாதாரண கதை அல்ல. இது ஒரு மனிதன் தனது வீட்டிற்கு திரும்புவதற்கான எதிர்கொண்ட கஷ்டங்கள், கடவுள்களின் கோபம், ராட்சசர்களின் தாக்குதல், நண்பர்களின் தவறுகள் மற்றும் தனது குடும்பத்தை மீண்டும் சந்திக்க வேண்டிய ஆசை பற்றிய கதை. இந்த கதையின் நாயகன் ஆடிசியஸ். ஆடிசியஸ் கிரேக்க நாட்டின் இத்தேக்கா என்ற தீவிர அரசன். ட்ராய் என்ற நகரத்திற்கு எதிராக நடந்த மிகப்பெரிய போரில் அவர் கலந்து கொண்டார். அந்த போர் ஒரு நாள் அல்ல, ஒரு மாதம் அல்ல, 10 வருடங்கள் நீடித்தது. இறுதியில் கிரேக்கர்கள் வெற்றி பெற்றனர். போர் முடிந்ததும் ஒடிசியஸ் தனது நாட்டிற்கு திருப்பிக் கிளம்பினார். இத்தேக்காவிற்கு செல்வதற்கு சாதாரணமாக 2 வாரங்கள் போதும். ஆனால் ஒடிசியஸுக்கு என்ன நடந்தது தெரியுமா? அவர் வீட்டிற்கு திரும்ப 10 வருடங்களாகிவிட்டது. இத்தேக்காவில் நடந்த குழப்பம். ஒடிசியஸ் வீட்டுக்கு வராமல் 20 வருடங்களாகிவிட்டன. 10 வருடங்கள் போர், 10 வருடங்கள் பயணம். அவர் இறந்து விட்டார் என்று அனைவரும் நினைக்கத் தொடங்கினர். அவரது அரண்மனையில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வந்து தங்கினர். அவர்கள் அனைவரும் ஒடிசியஸின் மனைவி பெனிலோப்பை திருமணம் செய்ய விரும்பினர். அரண்மனையில் இருந்த உணவு, செல்வம், சொத்துக்கள் அனைத்தையும் அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தனர். ஆனால் பெனிலோப் மிகவும் புத்திசாலி. என் மாமனாருக்கான இறுதி ஆடையை நெய்து முடித்த பிறகு நான் திருமணம் செய்கிறேன் என்று கூறினார். பகலில் அவர் ஆடையை நெய்வார், இரவில் யாருக்கும் தெரியாமல் அதையே அவிழ்த்து விடுவார். இதனால் வேலை ஒருபோதும் முடிவடையவில்லை. இவ்வாறு பல ஆண்டுகள் அவர் காலத்தை கடத்தினார். ஒடிசியஸின் மகன் டெலிமேக்கஸ் தந்தை இல்லாமல் வளர்ந்த இளைஞன். அவனுக்கு தனது தந்தை உயிருடன் இருக்கிறாரா என்பது தெரியாது. அப்போது அறிவின் தெய்வமான அத்தீனா அவனுக்கு உதவ முடிவு செய்தாள். உன் தந்தையை தேடு என்று கூறினாள். டெலிமேக்கஸ் கிரேக்கத்தின் பல பகுதிகளுக்கு சென்று பழைய போர் வீரர்களை சந்தித்தான். அப்போது ஒரு அதிர்ச்சியான உண்மை தெரிந்தது. ஒடிசியஸ் இன்னும் உயிருடன் இருந்தார். ஆடிசியஸ் ஒரு தீவில் சிக்கிக் கொண்டிருந்தார். அந்த தீவில் வாழ்ந்த தெய்வ பெண்ணின் பெயர் காலிப்சோ. அவள் ஆடிசியஸிடம் ஒரு பெரிய சலுகை கொடுத்தாள். இங்கேயே இரு, உனக்கு மரணம் இருக்காது என்றும் இளமையாக வாழலாம் என்றாள். பலர் இதை சொர்க்க வாழ்க்கை என்று நினைப்பார்கள். ஆனால் ஆடிசியஸ் மறுத்துவிட்டார். ஏனெனில் அவருக்கு தனது மனைவி, மகன், வீடு ஆகியவற்றை மீண்டும் பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. இறுதியில் கடவுள்களின் அரசன் ஜூயஸ் காலிப்சோவிடம் அவரை விடுவிக்க உத்தரவிட்டார். ஆடிசியஸ் கடலில் பயணிக்கத் தொடங்கினார். ஆனால் கடலின் கடவுளான போசைடன் அவரை வெறுத்தார். ஏன் தெரியுமா? ஏனெனில் ஒடிசியஸ் முன்பு போசைடன் மகனான சைக்ளோப்ஸ் பாலிபீமஸின் கண்ணை குருடாக்கியிருந்தார். இதனால் போசைடன் கடுமையான புயல்களை உருவாக்கினார். ஆடிசியஸின் கப்பல் உடைந்தது. அவர் கடலில் பல நாட்கள் உயிர் பிழைக்க போராடினார். சைக்ளோப்ஸ் ராட்சசன் ஆடிசியஸின் மிகவும் பிரபலமான சாகசங்களில் ஒன்று இது. ஒரு கண் மட்டுமே கொண்ட மாபெரும் ராட்சசன் பாலிபீமஸ். அவன் மனிதர்களையே சாப்பிடுவான். ஆடிசியஸும் அவரது வீரர்களும் அவனுடைய குகையில் சிக்கினர். நேரடியாக சண்டையிட்டால் அனைவரும் இறந்து போவார்கள். அப்போது ஆடிசியஸ் ஒரு திட்டம் போட்டார். ராட்சசனுக்கு மதுவை கொடுத்து மயக்கினார். பிறகு ஒரு பெரிய மரக்கம்பியால் அவனுடைய கண்ணை குருடாக்கினார். அதன் பிறகு ஆடுகளின் வயிற்றில் தொங்கிக் கொண்டு குகையிலிருந்து தப்பித்தார். பின்னர் அவர்கள் சைரன்கள் வாழும் பகுதியை அடைந்தனர். இந்த உயிரினங்கள் மிகவும் இனிமையாக பாடும். அந்த பாடலை கேட்டால் மாலுமிகள் தங்கள் கப்பலை மறைந்து கடலில் குதித்து இறந்து விடுவார்கள். ஆடிசியஸ் ஒரு புத்திசாலித்தனமான முடிவை எடுத்தார். அவரது வீரர்களின் காதுகளை மெழுகால் அடைக்கச் சொன்னார். தன்னை கப்பலின் தூணில் கட்டச் சொன்னார். இதனால் அவர் பாடலை கேட்டும் உயிர் பிழைத்தார். பல ஆண்டுகளுக்கு பிறகு ஆடிசியஸ் தனது நாட்டை வந்து அடைந்தார். அதாவது இத்தேக்காவிற்கு வந்து அடைந்தார். ஆனால் நேராக அரண்மனைக்கு செல்லவில்லை. ஒரு பிச்சைக்காரனாக வேடமிட்டார். அப்போது தான் யார் விசுவாசமாக இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடிந்தது. பெனிலோப் இறுதியாக ஒரு போட்டியை அறிவித்தார். ஆடிசியஸின் பழைய வில்லை எடுத்து வந்தார். இந்த வில்லை வளைத்து 12 கோடாரிகளின் துளைகளின் வழியாக அம்பு செலுத்துபவரை நான் திருமணம் செய்கிறேன் என்றார். அனைத்து போட்டியாளர்களும் முயன்றனர். யாராலும் முடியவில்லை. அப்போது பிச்சைக்காரனாக இருந்த ஆடிசியஸ் முன்னே வந்தார். அவர் வில்லை எளிதாக வளைத்தார். ஒரே அம்பில் 12 கோடாரிகளையும் துளைத்தார். அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். அடுத்த நொடியே ஆடிசியஸ் தனது உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தினார். அவரும் மகன் டெலிமேக்ஸும் சில விசுவாசமான வேலைக்காரர்களும் சேர்ந்து அரண்மனையை கைப்பற்றியிருந்த சூட்டர்ஸ் அனைவரையும் தோற்கடித்தனர். பல வருடங்களாக நடந்த அநீதிக்கு முடிவு கிடைத்தது. ஆனால் பெனிலோப் உடனே நம்பவில்லை. அவர் ஒரு சோதனை வைத்தார். நம் படுக்கையை வேறு இடத்திற்கு நகர்த்துங்கள் என்றார். உடனே ஆடிசியஸ் கோபமடைந்தார். அது முடியாது. அந்த படுக்கையை நான் உயிருடன் இருக்கும் ஆலிவ் மரத்தை சுற்றி கட்டினேன் என்றார். இந்த இரகசியத்தை இருவரும் மட்டுமே அறிந்திருந்தனர். அப்போதுதான்
பெனிலோப் தனது கணவர் திரும்பி வந்துவிட்டார் என்பதை உணர்ந்தார். இந்த கதையின் உண்மையான அர்த்தம், ஆடிசி என்பது வெறும் இராட்சச கதையல்ல. இது போருக்கு பிறகு ஒரு மனிதன் தனது வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப முயற்சிக்கும் கதை. வீட்டிற்கு திரும்புவது எவ்வளவு கடினம் என்பதை எடுத்துக்காட்டும் கதை. புத்திசாலித்தனம், பொறுமை, விசுவாசம் மற்றும் குடும்பத்தின் மதிப்பை சொல்லும் கதை. அதனால்தான் 3000 ஆண்டுகளாக இந்த கதை இன்னும் உயிருடன் இருக்கின்றது. இன்றும் உலகம் முழுவதும் மக்கள் இதை படிக்கின்றார்கள், திரைப்படங்களாக உருவாக்குகிறார்கள், மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இதுதான் ஆடிசியஸின் மறக்க முடியாத மகா பயணம்.